வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். சங்கீதம் 37 அதனுடைய 22வது வசனம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சில நேரங்களிலே நீங்கள் வீட்டுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, என் பொருளாதாரத்திலே ஆசீர்வாதம் இல்லை, நான் செய்கிற வேலையிலே எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே ஆசீர்வாதம் இல்லை, எதுவுமே இல்லை 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 என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவோ தீர்க்க முடியாத பிரச்சனைகள், சுமக்க முடியாத பாரங்கள் உங்க வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் இருந்து இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களுடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார். உங்களுடைய தொழில் பெருகும்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, அனுபவிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். இந்த கண்பான தேவ பிள்ளையே, நீங்கள் உயருவீர்கள், நீங்கள் மேன்மை அடைவீர்கள், நீங்கள் பெருக்கத்தை காண்பீர்கள், பொருளாதாரத்திலே செழிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்க வறட்சி மாறும், கவலை மாறும், கண்ணீர் மாறும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த புதிய மாதத்துல ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக, ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிவதாக, குறைவுகள் மாறுவதாக, நிறைவான நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.